ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக்ஸ்பேண்ட் உள்வடின்னு இருக்கார்ல ஆங்கோ ஜாக் நடிச்சிருப்பாரு. அவருக்கும் நம்ம டூபி மேட் எக்ஸ்பேரிமெண்ட் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பான்னு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான பவரே ஹீலிங் பவர்னா எதை வச்சு என்ன பண்ணாலும் அவருக்கு ஹீலிங் ஆகிட்டே இருக்கும். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அப்புறம் இவர் கையில் 2 நகம் இதாகும். அதை வச்சுன்னா பிரேடு கிட்டத்தட்ட அதை வச்சு அடைச்சாலும் திரும்பி வளரும். இந்த மாதிரி ஒரு இது. இப்போ டூபி ஸ்பைடர்மேன் ஆர்கானிக் மாதிரி ஒரு ஆர்கானிக் முள். அப்புறம் இவர் வேகமாக ஓடுவார், மோப்பம் பிடிக்கிற சக்தி கூட இருக்குது. அப்புறம் இவராலையும் குதிக்க முடியும் ஹைட்டாக. அப்புறம் இவரால் வேகமாக யோசிக்க முடியும், வேகமாக கவனிக்க முடியும், வேகமாக அட்டாக் பண்ண முடியும். அப்புறம் அந்த பிரேடு முள் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கீழே கையை பீச்சின்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங். இதே நம்ம டூபி ஸ்பைடர்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வெப் ஷூட்டர் இருக்குது. அப்புறம் செவுத்து மேலே ஏடுவார், பறப்பார், குதிப்பார், நிறைய விஷயம் பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்னா ஸ்பைடி சென்ஷனோட விஷயம் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸ்மேனுக்கு அவரோட நைட் விஷனில் பார்க்க முடியும், நைட்லையும் பார்க்கலாம், அவரால் கிளியராக பார்க்க முடியும். ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன்கிட்ட வந்தோன்னா இவருக்கு ஹீலிங் பவர் இருக்குது, ஆனால் ஒரு நாள் அவங்க ஹீலிங் ஆக ஆங்கோஜெக்மனுக்கு 10 செகண்ட்லேயே ஹீலிங் ஆகி சண்டைக்கு போயிடுவார். நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு நாள் கிட்ட ஆகும். அப்போலாம் பார்த்துக்கோங்க, ஆனால் ஹீலிங் ஆகும். அப்புறம் இவரால் வேகமாகவும் ஒரு கை காலை மூவ் பண்ண முடியும். அப்புறம் இது பண்ணுவார், வளைப்பான வளைஞ்சி விடிஞ்சு சின்ன வளைக்க முடியும். இவருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் பவர் கூட இருக்குது. இவரை அடித்தா இந்த இடத்துல பறந்து போயிடுவார். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ட்ரைனிங் இதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் தான் வின் பண்ணுவார். எப்படி நான் சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு இன்ஃபினிட்டி சொல்ல முடியாது, பட்டு ஸ்பைடர்மேன் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எக்ஸ்மேன் ஒரு நகம் பட்டு தான் போகணும், மற்றபடி நகத்தை உடைச்சிட்டா உடனே அடிக்கப்பட்டு தான் முடியும். பட் ஸ்பைடர்மேனால் வெப் போட முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும், அவன் நகத்தை உடைச்சிட்டான்னா ஈஸியாக எக்ஸ்மேன் அடிச்சிடலாம். பட் அவங்க நகம் செஞ்சிருந்தா ஒரு 4 வெட்டியில் காலி பண்ணுறோட ஸ்பைடர்மேனை. இந்த ஃபைட்டையும் நீங்கள் டூம்ஸ்டேல பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரூமர்னால் இந்த 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.